حبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, பெற்றோர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள். நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களோடு எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இது சம்பந்தமாக இன்னும் விளங்க வேண்டிய பல செய்திகள் இருந்தாலும் இந்த வாரம் ஷாபான் மாதத்தினுடைய முதல் வாரமாக இருப்பதால் ஷாபான் மாதம் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் நாம் மற்ற தலைப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். அன்பான பெருமக்களே, ரமதானின் பக்கம் நம்மை நெருக்கக்கூடிய மாதம்தான் புனித ரஜப் மாதம். ரஜப் மாதம் வந்துவிட்டாலே கிட்டத்தட்ட ரமதான் மாதத்தை நாம் நெருங்கிவிட்டோம் என்பதற்குண்டான ஒரு அடையாளம். ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமதானை இன்னும் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஷாபான் மாதம். ஷாபான் மாதம் மிகவும் சிறப்பிற்குரிய மாதம் என்பதை ஹதீஸுகளின் மூலமாக நாம் உணர முடிகிறது. நம்ம ஷாபான் மாதம், இந்த மாதத்திற்கு ஷாபானுல் முத்தஹிர், பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் என்ற ஒரு பெயரும் உண்டு. ஷஅபானுல் முத்தஹிர், முத்தஹிர் என்றால் பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம். அதுபோன்று ஷஹ்ரு தௌபா, அதிகமான தௌபா செய்யக்கூடிய மாதம். அல்லாஹ்விடத்தில் தௌபாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மாதம் ஷஹ்ரு தௌபா. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதம். அல்லாஹ் அடியாருடைய தௌபாவை அதிகமாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மாதம் இந்த ஷாபான் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் அது எனக்குரிய மாதம். ஷஅபான் மாதம் என்பது அது என்னுடைய மாதம் என்பதற்கு இமாம் ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தை தன்னுடைய மாதம் என்று நாயகம் சொல்வதற்குண்டான காரணத்தை இமாம் ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த மாதத்தில்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆயத்து இருக்கிறது இல்லையா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு,
நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபியி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா நீங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே 22வது ஜுஸுவிலே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறானே. இந்த ஆயத்து இறங்கியது இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஆயத்தை கவனித்து தான் இமாம் ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நாயகம் சொன்னார்கள், ஷஅபானு ஷஹரி, ஷஅபான் அது என்னுடைய மாதம். காரணம், என் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இறக்கி இருக்கிறான் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குத்துபுல் அக்தாப் வல் கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள், ஷஅபான் மாதத்திற்குள், ஷஅபான் என்ற அந்த வார்த்தைக்குள் 5 விதமான அர்த்தங்கள் உள்ளே பொதிந்திருக்கின்றன. ஷஅபான் என்ற வார்த்தைக்குள் 5 அர்த்தங்கள் உள்ளே பொதிந்திருக்கின்றன. ஷஅபானில் இருக்கக்கூடிய ஷீன், ஷஅபான் என்ற மாதத்தில் வரக்கூடிய ஷீன், இந்த ஷீன் என்பது ஷராஃபத், கண்ணியம், மதிப்பு என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஷஅபானில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை ஷீன். இந்த ஷீன் என்பது ஷராஃபத், கண்ணியம், மதிப்பு என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஷஅபானுக்கு ஷீனுக்கு அடுத்து வரக்கூடிய ஐன், ஷஅபான் ஐன். ஐன் என்பது உலு, உயர்வை கொடுக்கக்கூடியது. உலு என்பது உயர்வை கொடுக்கக்கூடியது. மூன்றாவதாக ஷஅபானில் வரக்கூடிய ஷீன், ஐன், பா. இந்த பா என்பது பர்ரு, நன்மையை கொடுக்கக்கூடியது. பர்ரு என்று சொல்லக்கூடிய நன்மையை கொடுக்கக்கூடியது. இனி அடுத்ததாக ஷஅபானில் வரக்கூடிய ஷீன், ஐன், பாக்கு அடுத்த அலிஃப், ஷஅபான். இந்த அலிஃப், அலிஃப் என்பது உல்ஃபத், நெருக்கத்தை கொடுக்கக்கூடியது. அலிஃப் என்பது உல்ஃபத், நெருக்கம் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. கடைசியாக ஷஅபானில் வரக்கூடிய நூன், அது நூர் என்று சொல்லக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப ஷஅபான் என்ற வார்த்தைக்குள் கண்ணியம், மதிப்பு என்ற அர்த்தம் இருக்கிறது, உயர்வு என்ற அர்த்தமும் இருக்கிறது, நன்மை என்ற அர்த்தமும் இருக்கிறது, நெருக்கம் என்ற அர்த்தமும் இருக்கிறது, பிரகாசம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. சொல்லிட்டு குதுபு நாயகம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஹாதிஹில் அதாயா மினல்லாஹி தஆலா லி அப்திஹில் முஃமினி ஃபி ஹாதா ஷஹர். குதுபு நாயகம் அவர்கள் ஷஅபான் என்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கத்தை கொடுத்துவிட்டு சொல்வார்கள், எவர் ஒருவர் இந்த ஷஅபான் மாதத்தை நல்ல முறையில் அமல் செய்து கழிப்பாரோ, எவர் ஒருவர் ஷஅபான் மாதத்தில் நல்ல அமல் செய்து கழிப்பாரோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு கண்ணியத்தை கொடுப்பான், அல்லாஹ் அவருக்கு உயர்வை கொடுப்பான், அல்லாஹ் அவருக்கு நன்மையை கொடுப்பான், அல்லாஹ் அவருக்கு நெருக்கத்தை கொடுப்பான், அல்லாஹ் அவருக்கு உள்ளத்தில் பிரகாசத்தை கொடுப்பான். ஷஅபான் என்ற ஒவ்வொரு வார்த்தைக்குள் என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறதோ அத்துணை பாக்கியங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஷஅபான் மாதத்தில் அமல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குகிறான் என்பதாக குதுபு நாயகம் அவர்கள் சொல்வார்கள். அன்பான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா அம்மையார், ஹப்ஸா அம்மையார்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள், ஹப்ஸா அம்மையாரை திருமணம் முடித்தது இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதற்கு இமாம்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பிறை 15 தான் பராஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்க தொடர்ந்து இந்த 3 மாதத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். ரஜபை பாருங்கள், ரஜபுக்கு அடுத்து வரக்கூடிய ஷஅபானை பாருங்கள், ஷஅபானுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலானை பாருங்கள். இந்த 3 மாதங்களுமே சிறப்பிற்குரிய மாதம். ரஜபும் சிறப்பிற்குரிய மாதம், ஷஅபானும் சிறப்பிற்குரிய மாதம், அடுத்து வரக்கூடிய ரமலானும் சிறப்பிற்குரிய மாதம். இந்த 3 மாதங்களும் சிறப்படைவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு காரணத்தை இமாம்கள் சொல்வார்கள். இந்த 3 மாதங்களிலும் 3 இரவுகள் வருகிறது. அந்த 3 இரவுகளும் சிறப்பான இரவுகள்.
ரஜபு மாதத்தில் மிஅராஜுடைய இரவு வருகிறது, ஷாபான் மாதத்தில் பராத்துடைய இரவு வருகிறது, ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு வருகிறது. இந்த 3 இரவுகளும் இந்த 3 மாதங்களில் வருவதின் காரணத்தினால் இந்த 3 மாதங்களும் ரொம்ப சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்வார்கள். அன்பான பெருமக்களே, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், மா ரஅய்துஹு ஃபீ ஷஹரின் அக்ஸரு சியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மாதத்திலும் நோன்பு வைப்பார்கள், நாயகம் எல்லா மாதத்திலும் நோன்பு வைப்பார்கள், ஆனால் ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பது போன்று வேற எந்த மாசத்திலையும் நான் பார்த்தது இல்லை. எல்லா மாதத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் மட்டும் அதிகமாக நோன்புகள் வைப்பார்களாம். மற்ற மாதத்தில் வைக்காத அளவுக்கு அதிகமாக வைப்பார்களாம். ஹதீஸிலே இந்த அளவுக்கு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது, கான அஹப்பு ஷுஹூரி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயஸூமுஹு ஷஅபான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களை விட ஷஅபான் மாதத்தில் நோன்பு வைப்பதை நாயகம் அதிகமாக பிரியப்படுவார்களாம். மற்ற மாதங்களில் நோன்பு வைப்பதை விட ஷஅபான் மாதத்தில் நோன்பு வைப்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரியப்படுவார்களாம். அதுக்கு என்ன காரணம் என்பதையும் நாயகம் பின்னாடி சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மற்ற மாதங்களில் நோன்பு வைப்பதை விட இந்த ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் என்பது ஒரு ஹதீஸ். மற்ற மாதங்களில் நோன்பு வைப்பதை பிரியப்படுவதை விட ஷஅபான் மாதத்தில் நாயகம் நோன்பு வைப்பதை ரொம்ப அதிகமாக பிரியப்படுவாங்களாம். அதற்குண்டான காரணத்தை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். எல்லா மாதமுமே அல்லாஹ்வுடைய மாதம் தானே. முஹர்ரம் மாதத்திலிருந்து ஆரம்பிச்சு துல்ஹஜ்ஜி மாதம் வரை எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதம் தான். அப்படி இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் மட்டும் அதிகமாக நோன்பு வைப்பதற்கும் ஷஅபான் மாதத்தில் நோன்பு வைப்பதை நாயகம் பிரியப்படுவதற்கும் காரணம் என்ன? அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு சஹாபி கேட்டுட்டாங்க, உஸாமத் இப்னு ஸைத். உஸாமத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஏன்னா சஹாபாக்களை பொறுத்தவரை எதையுமே மனசுல வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு தீன் ரொம்ப தெளிவாக நம்ம கையில கிடைப்பதற்கு காரணமே சஹாபா பெருமக்களுடைய தியாகம் தான். ரசூலுல்லாஹ்ட்டேந்து ஏதாவது ஒரு வித்தியாசமா உன்னை பார்த்தார்கள் என்றால் உடனே அங்கேயே கேட்டுருவாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன தாங்கள் செய்யறது புதுசா இருக்குது, என்னன்னு கேட்டு அதற்குண்டான விளக்கத்தை பெற்று விடுவார்கள். நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக ஏதாவது ஒன்றை செய்தால் சஹாபாக்கள் அங்கேயே கேட்டுருவாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்னைக்கு தாங்கள் செஞ்சது கொஞ்சம் புதுசா இருக்குதே, அதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்டு விளக்கத்தை பெறுவார்கள். அன்பான பெருமக்களே, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்திடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லம் அராக பி ஸௌமின் ஷஹரன் மினஷ் ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஹரின். நாயகமே, எல்லா மாதத்திலும் நீங்க நோன்பு வைக்கிறத நான் பார்க்கிறேன், எல்லா மாதத்திலும் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள், ஆனா ஷஅபான்ல மட்டும் நம்ம அதிகமாக வைக்கிறீர்களே, ஷஅபான்ல நீங்க வைக்கிற அளவுக்கு மற்ற மாதத்தில் நான் பார்க்கவில்லை, அந்த அளவுக்கு ஷஅபான் மாதத்தில் தாங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீர்களே, என்ன காரணம் என்று உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்ட பொழுது நாயகம் சொன்னார்கள், ذَلِكَ شَهْرٌ. இந்த ஷஅபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா உஸாமா? இந்த ஷஅபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இந்த ஷஅபான் மாதத்தில் நான் ஏன் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் தெரியுமா? இந்த மாதத்தை பற்றி நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள். யக்ஃபலுன் நாசு அன்ஹு பைன ரஜப் வ ரமலான். ஷஅபான் மாதம் அதுனா என்ன? ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறாங்க. பைன ரஜபு வ ரமலான், ரஜபுக்கும் ரமலான் மாதத்திற்கும் நடுவில் வரக்கூடிய மாதம், ரஜபு மாசத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடையில் வரக்கூடிய மாதம், அதான் ஷஅபான் மாதம். சொல்லிட்டு நாயகம் சொன்னார்கள், யக்ஃபலுன் நாசு அன்ஹு, மக்கள் அதிகமான பேரு இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஷஅபானுடைய மதிப்பை தெருவதை விட்டோம், ஷஅபான் மாதத்தில் அமல் செய்வதை விட்டோம், ஷஅபான் மாதத்துடைய விஷயத்தில் அதிகமான மக்கள் கவனக்குறைவாகவே இருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய மதிப்பை
பலரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நாயகம் சொல்றாங்க உசாமாட்ட ரலியல்லாஹு அன்ஹு, நாயகம் சொல்றாங்க மக்கள் இதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. ஷாபான் மாதத்தினுடைய விஷயத்தில் மக்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க, கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள், வஹுவ ஷஹ்ருன், இந்த ஷாபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு, அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன இலா ரப்பில் ஆலமீன், இந்த ஷாபானுடைய மாதத்தில். ஷாபானுடைய மாதத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட சப்மிட் செய்யப்படுகிறது, அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுகிறது. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிமுன், எல்லாருடைய அமல்களும் இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் என் அமல்களும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும். நான் செஞ்ச அமலையும் மலக்குமார்கள் எடுத்து கொண்டு போய் அல்லாஹ்ட்ட காட்டுவாங்க இல்லையா? என் அமலை மலக்குமார்கள் எடுத்து சென்று அல்லாஹ்விடம் காட்டப்படும் பொழுது நான் நோபாளியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அமல்களை மலக்குமார்கள் எடுத்து சென்று அல்லாஹ்விடம் காட்டப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன். அதனாலதான் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல கவனிக்க வேண்டிய செய்தி நாயகம் சொல்றாங்க, யக்ஃபலுன் நாஸ் அன்ஹு, மக்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்கிறாங்க. இந்த ஷாபானுடைய விஷயத்தில் மக்கள் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, ஷாபானுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஷாபான்னு சொன்னாவே கணவாய்னு அர்த்தமா. ஷாபான்கிறதுக்கு அர்த்தமே கணவாய். கணவாயின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு சாதாரண ஒரு ஓரத்தில் தண்ணி ஓடுனா எவ்வளவோ நம்ம கணக்கு சொல்ல முடியும். ஒரு வாளி தண்ணி ஓடிச்சு அல்லது ஒரு குடம் தண்ணி ஓடிச்சுன்னு சொல்லலாம். கணவாயில் தண்ணி ஓடிச்சுன்னா அதுக்கு நம்ம கவுண்டிங்கே பண்ண முடியாது. ஒரு கணவாயில் ஒரு ஏரியில் தண்ணி அடிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ தண்ணின்னு சொல்ல முடியாது. அதே போன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஷாபான் மாதத்தில் தன் அடியார்களுக்கு கணவாய் போன்று நன்மைகளை வழங்குகிறானாம். எந்த அளவுக்கு அமல் செய்கிறோமோ அதற்கு தோதுவாக அதிகமான நன்மைகளை வழங்குகிறான். அதனால தான் இந்த மாதத்திற்கு ஷாபான், கணவாய் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. பண்பான பெருமக்களே, சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? ஷாபான் மாதத்தில் அடியாருடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. பொதுவாகவே இமாம்கள் நமக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் 4 விதமா அல்லாஹ்ட்ட உயர்த்தப்படுதான். நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது 4 விதத்தில் 4 விதமாக அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுது. அதுல ஒண்ணு என்ன? யௌமியா. ஒண்ணு யௌமியா. யௌமியான்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஹதீஸ்ல வருது இல்லையா, 2 ஷிஃப்டா மலக்குமார்கள் வராங்கன்னு வருது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடியாருடைய அமல்கள் ஷாபான் மாதத்தில் உயர்த்தப்படுதுன்னு வருது இல்லையா, அந்த ஹதீஸை வைத்து நான் சொல்கிறேன், நம்ம செய்யக்கூடிய அமல்கள் 4 விதமாக அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது. அதுல ஒண்ணு யௌமியன், அப்படின்னா ஒவ்வொரு நாளும். நம்ம காலையில் செய்யக்கூடிய அமல், நைட்டில் செய்யக்கூடிய அமல், ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட உயர்த்தப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது உஸ்பூஇயன், வாரத்துக்கு ஒரு முறை நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது. அப்படி சில அமல்கள் அல்லாஹ் பிரித்து வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட கொண்டு போவதற்கு மலக்குமார்கள் இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது. அக்பர் உஸ்பூஅன். இன்னொன்று இருக்கு சனவியா, வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படும். அதான் இந்த ஷாபான் மாதம். வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷம் முழுவதும் செய்ய. இப்ப இந்த ஷாபான் மாதத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படும். இனி அடுத்த ஷாபான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படும். 4வது, ஆயுளில் ஒரு தடவை அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படும். இப்படி யௌமியன், உஸ்பூஇயன், சனவியன், அதே மாதிரி வாழ்நாளில் ஒரு முறை சமர்ப்பிக்கப்படக்கூடிய அமல்களும் 4 விதமான அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க, இதா கான ஹிலாலு ஷாபான், ஷாபானுடைய முதல் பிறை வந்து விட்டால், இதாக்கான ஹிலாலு ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய முதல் பிறை வந்து விட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இஸ்ராயீலை கூப்பிட்டு ஒரு ஃபைலை தூக்கி கையில கொடுத்துருவானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஃபஅ இலா மலக்கில் மௌத்தி ஸஹீஃபஹு,
ஷஅபானுடைய முதல் பிறை வந்து விட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மலக்குல் மௌத் இஸ்ராயிலை கூப்பிட்டு ஒரு ஃபைலை தூக்கி கையில் கொடுத்துருவானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த ஃபைலுக்குள்ள யார் யாரெல்லாம் வஃபாத் ஆகுவார்கள் அத்தனை டீட்டெயில்ஸும் அதில் இருக்குமா. யுக்பது மன் ஃபீஹா இலா ஷஅபான் மின் காபில், இந்த ஷஅபான் முதல் அடுத்த ஷஅபான் வரை யார் யாரெல்லாம் வஃபாத் ஆகுவாங்க அத்தனை லிஸ்ட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஷஅபானுடைய முதல் பிறையில அல்லாஹ் இஸ்ராயிலை கூப்பிட்டு கையில கொடுத்துருவானா. இந்த அப்படிங்க இந்த ஷஅபான்ல இருந்து அடுத்த ஷஅபான் வரை யாரெல்லாம் நீங்க மௌத்தாக்கணுமோ அத்தனை பேர் லிஸ்ட்டும் அல்லாஹ் அவங்க கையில கொடுத்துருவான் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபஇன்னர் ரஜுல லயக்ரிசுல் அர்ஸ வ யப்னில் பனாத, சில மனிதர்கள் நாங்கள் கல்யாணம் முடிக்கணும், குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் நிறைய அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒமா லஹு ஃபிஸ் ஸமா இஸ்முன் ஒமா இஸ்முஹு இல்லா ஃபீ ஸஹீஃபத்தில் மௌதா, அவர்கள் நிறைய கற்பனை செய்திருப்பார்கள், நம்ம கல்யாணம் முடிக்கணும், வீடு கட்டணும், அது செய்யணும், இது செய்யணும், ஆனால் அவர்களின் பெயர்கள் மௌத்துடைய லிஸ்ட்ல இருக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் பிளான் போட்டு வச்சிருப்பான், நிறைய செய்யலாம் இது செய்யலாம். ஆனால் இஸ்ராயிலுடைய அந்த லிஸ்ட்ல அடுத்த ஷாபானுக்குள்ள யாருடைய உயிர் வாங்கப்படுமோ அந்த பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு சிறப்பானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷாபான் மாதம் வந்துவிட்டால் உங்களது உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். ஷாபான் மாதம் வந்துவிட்டால் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், உங்களுடைய எண்ணங்களை அழகுபடுத்துங்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக ஆகட்டும் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்பு இந்த ஷாபானுடைய மாதத்தில் இருப்பதின் காரணத்தினால்தான் முன்னோர்கள் இந்த ஷாபான் மாதத்திற்காக வேண்டி ரொம்ப தியாகம் செய்வார்களாம். ஷாபான் மாதத்தை முன்னோர்களாக இமாம்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் இந்த ஷாபான் மாதத்தை நல்ல முறையில் அமல் செய்து கழிப்பார்களாம். அம்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அம்ர் இப்னு கைஸ் இதா தகல ஷஹ்ரு ஷஅபான், ஷஅபான் மாதம் வந்து விட்டாலே அகலக ஹானூத்தஹு, கடையை மூடிடுவாங்களாம். இதை கடை வச்சிருப்பாங்க. அம்ர் இப்னு கைஸ் அவர்கள் கடை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஷஅபான் மாதம் வந்து விட்டாலே கடையை மூடிடுவாங்களாம். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுலேயே துஆ செய்ய சொல்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரப்பே எங்களுக்கு ரமலான்ல என்னென்ன கிடைக்கணுமோ எங்களுக்கு ரஜபுலேயே நீங்க பரக்கத்தை கொடுத்துட்டா நாங்கள் ஷாபான்லேயே கடையை பூட்டிடுவோம், ரமலான்ல முழுக்க இபாதத்தில் நாங்கள் ஈடுபடுவோம், காசுங்கிற சிந்தனையே எங்களுக்கு வரக்கூடாது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்ய சொன்னார்கள். அம்ர் இப்னு கைஸ் அவர்கள் ஷாபான் மாதம் வந்து ரமலான் அல்ல ஷாபான் மாதத்திலேயே கடையை பூட்டி விடுவார்களாம். சரி, கடையை பூட்டி என்ன செய்வாங்க, வதஃபர்ரக லிகிராத்தில் குர்ஆனி, ஷாபான்லேயே குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாங்களாம் அம்ர் இப்னு கைஸ். அதுபோன்று அன்பான பெருமக்களே, முன்னோர்கள் சொல்வார்கள், ரஜபுன் கர்ரீஹி, ரஜபு மாசம் என்பது அது காற்றை போல, வ ஷஅபான் கல் கைம், ஷஅபான் மாதம் என்பது மேகத்தை போல, வ ரமலான் கல் மத்ர், ரமலான் மாதம் மலையை போல. ரஜபு மாசம் காற்று, ஷஅபான் மாசம் மேகம், ரமலான் மாசம் மலை. என்ன சொல்ல வராங்க, ரஜபு மாசத்திலேயே நீ விதை விதைத்து, ரஜபு மாதத்தில் அமல் என்று சொல்லக்கூடிய விதையை விதைத்து ஷாபான் மாதத்தில் அதற்கு தண்ணீர் ஊற்றினால் ரமலான் மாதத்தில் அதனுடைய பலன்களை நீ பெற்றுக்கொள்ளலாம். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கிறானோ அந்த பாக்கியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க ரஜபுலேயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்கிறாங்க. ரமலானில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, ரமலான் என்றால் என்ன, ரமலானுடைய மகத்துவம் என்ன, ரமலானுடைய சிறப்பு என்ன என்பதை என் லவ் யஅலமுல் இபாது, என் அடியார்கள் அவர்கள் புரிந்து கொண்டால், லவ் யஅலமுல் இபாது, அடியார்கள் ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை புரிந்து கொண்டால் அடியார்கள் இப்படி நினைப்பார்களா, வருஷத்துக்கு ஒரு மாசம் மட்டும் ரமலான் இருந்தால் போதாது, வருஷம் முழுவதும் ரமலான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். லதமன்னத் உம்மதி அய்யகுன சனா குல்லா, வருஷத்துக்கு ஒரே ஒரு மாசம் ரமலான் வந்தால் போதாது, வருஷம் முழுவதும் எங்களுக்கு ரமலான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். அப்ப அவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் ரமலான் மாதத்தில் வைத்திருக்கிறார்.
அப்ப அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ரமலானுக்கு முன்னாடியே நம்ம தயாராக ஆகிறோம். இமாம்கள் அதுதான் சொல்லி தருகிறார்கள். அம்மார் என்று சொல்லக்கூடியவர்கள் கான அம்மாரு யத்தஹய்யஉ லிஸௌமி ஷஅபான் கமா யத்தஹய்யஉ லிஸௌமி ரமலான். இந்த அம்மார் என்று சொல்லக்கூடியவர்கள் ரமலான்ல எடுக்கக்கூடிய முயற்சியை போன்று ஷாபான்லேயே ஆரம்பிச்சிருவாங்களாம். ரமலான்ல செய்யக்கூடிய அமல்களை போன்று ஷாபான்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவார்களாம். சஹாபா பெருமக்கள் அதே மாதிரி ஷாபானுடைய மாதத்திலேயே அவர்கள் அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்களாம். குர்ஆனோடு தொடர்பு கொள்வார்களாம். சில சஹாபாக்கள் இந்த ஷாபான்லேயே ஜகாத்தை கொடுத்துருவாங்களாம். நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை ரமலான்ல நம்ம கொடுக்குறோம். சஹாபா பெருமக்கள் என்ன செய்வார்களாம், வஅஹ்ரிஜு ஜகாத் அம்வாலிஹும், தங்களுக்குரிய ஜகாத்தை ஷாபான்லேயே கொடுத்துவார்களாம். நம்ம ரமலான்ல கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சாதாரண காலங்களில் செய்யக்கூடிய நன்மையை விட ரமலான்ல ஒன்றுக்கு டபுளாக கிடைக்கும். இப்போ சாதாரணமாக இப்போ ₹1 கொடுத்தா 1 நன்மை கிடைக்கும். இதே ₹1 ரமலானில் கொடுத்தா 70 நன்மை கிடைக்கும். அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்காக வேண்டி நம்ம ரமலானை தேர்ந்து விட்டோம். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்வார்களாம், ரமலானுக்கு முன்னாடி ஷாபான்லேயே ஜகாத்தை கொடுத்து விடுவார்களாம். ஏன் தெரியுமா, தக்வியத்தன் லில் லைஃபி அலா சியாமி ரமலான். ரமலானுக்கு முன்னாடியே ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு நம்ம ஜகாத்தை கொடுத்து விட்டால் ரமலானுக்கு தேவையான தயாரிப்புகள்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சிருவாங்க. இப்போ ரமலான்ல பல தேவைகள் இருக்கும், பல சிரமங்கள் இருக்கும். அந்த டென்ஷன்லாம் வராமல் இருப்பதற்காக வேண்டி முன்கூட்டியே அவர்கள் செய்து விடுவார்கள். சஹாபா பெருமக்கள் முன்னாடியே கொடுத்து விடுவார்கள் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பான பெருமக்களே, ஷாபானுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது. என்றாலும் நேரத்தை கருதி நான் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன். ஷாபான் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அமல்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். குறிப்பாக பிரத்யேகமாக இந்த அமல்கள் தான் என்பது இல்லை. எல்லா அமல்களும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆன் ஷரீஃபு கொஞ்சமாக ஓதணும், அதிகமாக ஓதணும். ஓதாதவங்களாக இருந்தால் ஓத ஆரம்பிச்சிடணும். ஃபர்து தொழக்கூடியவர்களாக இருந்தால் சுன்னத்தையும் சேர்த்து தொழுவணும். சுன்னத் தொழுவர்கள் நஃபிலையும் சேர்த்து தொழுவணும். தஹஜ்ஜத் தொழுவணும். இஷ்ராக் தொழுக வேண்டும். இப்படி அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். இதற்காகன்னு ஒரு தனி அமல்கள் இல்லை என்றாலும் நிறைய அமல்கள் இந்த ரமலானுக்கு முன்னாடியே நாம் தயாரிக்க வேண்டும். அது மாதிரி தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தில், தௌராத் வேதத்திலே ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறதா, இந்த ஷாபான் மாதத்தில் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லையா? பெருநாள் அன்னைக்கு ஓதக்கூடிய தக்பீர் அது. பெருநாள் அன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய தக்பீர் லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் என்ற துஆவை ஒருவர் ஓதுவாரோ இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு 1000 வருடம் அமல் செய்த நன்மையை வழங்குகிறான். 1000 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஷாபானுடைய அமல்களில் கட்டுப்பட்டது தான் புனித பராத்துடைய தினத்திலே நோன்பு வைப்பது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதன் தஸஃப ஷாபான், ஷாபான் மாதம் 15 வந்து விட்டால், ஷாபான் மாதத்தினுடைய பாதி வந்து விட்டால், அதான் பராத்தை பற்றி நாயகம் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சூமு நஹாரஹா வ கூமு லைலஹா, இரவிலே நீங்கள் அமல் செய்யுங்கள், பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள். பராத்துடைய நோம்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதில் இந்த ஷாபான் சம்பந்தமாக சில தகவல்களை நான் சேகரிக்கும் பொழுது அதில் ஒரு செய்தி நான் படித்தேன். முடித்தவர்கள் அமல் செய்யலாம். ஷாபானுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சில செய்திகளை நான் பார்க்கும் பொழுது அதில் ஒரு இமாம் பேசிய ஒரு செய்தி, இந்த ஷாபான் மாதத்தில் செய்யக்கூடிய, ஷாபான் மாதத்தில் கஷ்டமுடையவர்கள், சிரமமுடையவர்கள், வீட்டில் கஷ்டம், வீட்டில் துன்பம், வீட்டில் ரொம்ப நெருக்கடி, வியாபாரத்தில் பறக்கத்தில்லை, தொழிலில் பறக்கத்தில்லை, என்னென்ன கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்குதோ அவங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்காக வேண்டி, கஷ்டங்கள் நீங்குவதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு அமல் என்னன்னா, ஒது செய்து கொண்டு 11 தடவை தரூத் இப்ராஹிம், 11 தடவை தரூத் இப்ராஹிம். தரூத் இப்ராஹிம்னு சொன்னால் அத்தஹியாத்தில் ஓதக்கூடியது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம்னு அத்தஹியாத்தில் ஓதுறோம் இல்லை, அந்த தரூத் இப்ராஹிம். முதல்ல ஒது செய்யணும். ஒது செய்து விட்டு 11 தடவை தரூத் இப்ராஹிம் இந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதிவிட்டு இன்னா ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக்க ஒன்ஹர் இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர் 33 தடவை ஓதணும்.
ஆரம்பத்தில் 11 தடவை சலவாத்து, அதுக்கப்புறம் இந்த இன்னா ஆத்தைனா கல் கௌசர், சூரத்துல் கௌசர், இதை 33 தடவை ஓதிவிட்டு கடைசியாக 11 தடவை அதே தரூத் இப்ராஹிம் சலவாத்து. ஆரம்பத்திலையும் 11 சலவாத்து, கடைசியாகவும் 11 சலவாத்து, நடுவுல சூரத்துல் கௌசர் இன்னா ஆத்தைனா கல் கௌசர், அது 33 தடவை ஓதிவிட்டு துஆ செய்தால் அவங்களுடைய துஆக்கள் அங்கீகாரம் பெறும். அவங்க என்ன நிய்யத்து வைத்து கொண்டு ஓதுகிறார்களோ அந்த நிய்யத்து நிறைவேறும் எழுதியிருக்கிறாங்க. இது அமல் செய்திருக்கிறாங்க. இது சக்சஸாக ஆயிருக்குது. ஒரு பெண்மணி தனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி நிய்யத்து செய்து இதை ஓதி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு வரலாறை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி ஷாபான் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவுடைய தினத்தன்று, இதுதான் முதல் ஜும்மா. முதல் ஜும்மாவுடைய தினத்தன்று இன்னொரு அமல்களையும் சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி வுது செய்து விட்டு கிபிலாவை முன்னோக்கி, இதெல்லாம் முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடியது. அமல் செய்ய விருப்பமுள்ளவர்கள் அமல் செய்யலாம். முதல்ல சொன்னது இன்னா ஆத்தைனா கல் கௌசர், அந்த சூறா ஓதுறது 33 தடவை. இன்னொன்று என்ன, ஷாபான் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை வாய்ப்பு கிடைச்சா ஓதலாம். ரொம்ப சிறந்தது முதல் வெள்ளி தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் செகண்ட் வெள்ளி, தேர்டு வெள்ளி, வெள்ளிக்கிழமையாக ஓதுவது சிறந்தது. முதல்ல சொன்னது எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். முதல்ல சொன்ன இன்னா ஆத்தைனா கல் கௌசர் அந்த சூறாவினுடைய முறை, அது எப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்ளலாம். இப்பொழுது சொல்லிக் கொள்வது இந்த ஷாபான் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஓதுவது. வுது செய்துவிட்டு அத்தஹியாத்துடைய அமர்வில் அமர்ந்து கொண்டு 11 தடவை சலவாத்து ஓதிவிட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 தடவை சலவாத்து ஓதிவிட்டு யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா நாஃபிஉ யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னால கட்டுப்பட்டது, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல கட்டுப்பட்டது. யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா மாலிக்கல் முல்க், யா மாலிக்கல் முல்க் என்பதை ஓத வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக ஓத வேண்டுமோ அந்த அளவுக்கு அதை ஒவ்வொரு அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா மாலிக்கல் முல்க். இதை எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னால் 21 அரிசிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 21 அரிசி, சிங்கிள் அரிசி. யா நாஃபிஉ யா அல்லாஹ் முதல்ல 11 தடவை சலவாத்து ஓதிட வேண்டியதான். 11 தடவை சலவாத்து ஓதிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரிசி எடுத்து யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா மாலிக்கல் முல்க் என்று ஓதி அந்த அரிசியில ஊதி வச்சிட வேண்டியதான். அப்புறம் ரெண்டாவது ஒரு அரிசியை எடுத்து அதே மாதிரி யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா நாஃபிஉ யா அல்லாஹ், யா மாலிக்கல் முல்க் என்பதை ஓதி இரண்டாவது அரிசியில ஓதி வச்சிட வேண்டியதான். இப்படி 21 அரிசிகளுக்கு ஓதி முடித்து விட்டு கடைசியாக 11 தடவை சலவாத்து ஓதி விட வேண்டும். ஓதி முடித்து விட்டு இந்த 21 அரிசியை 3ஆ பிரிக்கணும். 3 21, 7 அரிசியாக பிரித்து ஒவ்வொரு 7 அரிசிகளையும் ஒரு துணியில போட்டு கட்டி வீட்டினுடைய ஒரு மூலையில போட்டுருந்தோம். ஒரு 7 அரிசியை ஒரு பையில கட்டி ஒரு வீட்டினுடைய மூலையில, அதே மாதிரி இன்னொரு 7 அரிசியை ஒரு துணியில கட்டி வீட்டினுடைய இன்னொரு ஒரு ஓரத்துல மூலையில, அதே மாதிரி இன்னொரு 7 அரிசியை ஓதி அந்த துணியில கட்டி ஓதிட்டு நம்ம என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த துவாவை அங்கீகரிக்கிறார். கஷ்டங்கள் இருந்தால் கஷ்டங்களை நீக்குகிறார். அதே சமயத்தில் வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறார் என்பதாக சில அனுபவபூர்வமான சில அமல்கள், முடிந்தவர்கள் அந்த அமல்களை செய்து கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினாலும் நல்லோர்கள் நாதாக்களுடைய பொருட்டினாலும் புனிதமிக்க இந்த ஷாபான் மாதத்தை நல்ல முறையில் அமல் செய்து கழிப்பதற்கும், ஷாபானுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த மாதம் ரமதான் மாதத்தில் நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அன்பான ஒரு அழைப்பு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நமது பெரியபள்ளி வாசல் சார்பாக இயங்கக்கூடிய ஃபைசுல் பாக்கியாத் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா இன்ஷா அல்லாஹ் நமது தராவி பெரியபள்ளி வாசல் வைத்தே நடைபெற இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் 2 மாணவர்கள் பட்டம் வாங்க இருக்கிறார்கள். காலையில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும், மதியம் மக்தப் நிகழ்ச்சி நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். காலையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்து அனுப்ப வேண்டும். ஏன்னா நமது மதரசாவிலிருந்து பட்டம் பெற்று செல்லக்கூடிய மாணவர்கள் எங்கு சென்றாலும் நமது ஊருக்கு அவர்கள் பெருமையை சேர்த்து தர வேண்டும்.
நாளைக்கு அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்குண்டான முக்கிய காரணமே நமது ஊரை விட்டும் பட்டம் வாங்கி வெளியே செல்லக்கூடிய அந்த மாணவர்கள் எங்கு சென்றாலும் நாளைக்கு எங்கப்பா ஓதுனேன், எங்க ஓதுனிய என்று சொன்னால் நமது ஊரை மகத்துவத்தை அவர்கள் எடுத்துரைக்கும்படியான அளவுக்கு அவர்கள் ஆக வேண்டும். அந்த அளவுக்கு அதுக்கு பெரியவங்களுடைய துவா தான் வேணும். அப்போ நாளைக்கு உங்களுடைய துவாவோடு அந்த மாணவர்களை நீங்கள் வழி அனுப்பி வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில், வரக்கூடிய வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு இந்த மதரசாவை இன்னும் சிறப்பான முறையில் நடத்துவதற்காக நிர்வாக பெருமக்கள் பல விதத்திலும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் இந்த மதரசா நடைபெறுவதற்கு ஜமாத்தார்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய துவா வேண்டும் என்பதையும் பணிவான முறையில் சொல்லிக்கொண்டு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி